ஹாய் மக்களே, வெல்கம் டு A to Z சென்னை ரியல் எஸ்டேட். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா, காட்டுப்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 1 கிலோமீட்டரில் இந்த சைட் அமைஞ்சிருக்குங்க. இது ஒரு 30 ஃபீட் ரோடில் உங்களுக்கு வந்து 1200 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாளிகை மாதிரி ஒரு வீடு தாங்க. நல்ல ஒரு அழகான ஒரு கார் பார்க்கிங் வந்து தனியாகவே கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங்கோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 16க்கு ஒரு 18ன்ற சைஸில் உங்களுக்கு கார் பார்க்கிங். நல்ல ஒரு பெரிய இனோவா டைப் கார் நிறுத்தலாம். இந்த சைடில் வந்து 4-5 பைக் நிறுத்திக்கலாங்க. அந்த அளவுக்கு நல்லாவே இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் டபுள் சைடு ரோடு இருக்குங்க. 1200 ஸ்கொயர் ஃபீட்டில் 2200 ஸ்கொயர் ஃபீட் பில்டிங்கு. ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 1,60 lakhs வருங்க. ஸோ ரேட்டு கொஞ்சம் நெகோஷியபிள் தாங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து கார் பார்க்கிங் நல்லா அமைச்சு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங்லேருந்து இந்த சைடு வந்தீங்கன்னா இது மெயின் டோரு. மெயின் கேட் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விசிட்டருக்கு தனியாக கேட்டும் கார் பார்க்கிங் தனியாக கேட்டும் கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ஸ்கொயர் டியூப் பிராட்ல உங்களுக்கு கேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. உள்ளே என்ட்ரானோன்னா ரைட் சைடில் உங்களுக்கு வந்து ஒரு செட் பேக் ஏரியா கொடுத்துருக்காங்க. மெயின் டோரு டீக்கில் அழகாக பாலிஷ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது ஹால் தாங்க பார்த்துட்டு இருக்கீங்க. ஹால் பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குது. உங்க வந்து ஹாலா இல்லை மினி பார்ட்டி ஹாலான்ற லெவலில் மேலே எல்இடி ஸ்பாட் லைட்லாம் போட்டு நல்ல ஒரு பெரிய 100 inch டிவி கூட வைக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஸ்பேஷியஸான ஹால் தாங்க. இந்த சைடில் ஒரு அழகாக ஷோபீஸ் வச்சுக்கலாங்க. டிவி யூனிட் நல்லா அழகாகவே இருக்குங்க. இந்த சைடில் ஒரு டைனிங் ஏரியா தனியாக அழகாக கொடுத்துருக்காங்க. இது கீழே இருக்க ஒரு பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ப்ரெஸ்டூட் டோர் தான். இந்த பெட்ரூம் வந்து உங்களுக்கு வந்து பெரியவங்களுக்காக கொடுக்குற பெட்ரூம். 2 ஜன்னல் வச்சு இது சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 15 சைஸில் இந்த பெட்ரூம் இருக்குங்க. இது ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே அழகாக வுட்டில் வந்து கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க. WBC டோர் போட்டு நல்லா வந்து அழகாகவே இருக்குங்க. ரெஸ்ட் ரூமு நல்லா ஒரு 5க்கு 8ன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் வித் வென்டிலேஷனோட நல்ல ப்ரீமியமாக வந்து உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. உங்கள் வந்து தனியாக வந்து உங்களுக்கு வந்து டைனிங் ஏரியா, அதுக்கு ஒரு வாஷ் பேஷனு, இங்கே இன்வெர்டர் ப்ரொவிஷனும் இங்கே கொடுத்துருக்காங்க. கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா அக்னிமுல் அமைச்சு கொடுத்துருக்காங்க. இந்த சைடில் உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஒரு பூஜை ரூம் செட்டப் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 12ன்ற சைஸில் கிச்சன் ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. மாடுலர் கிச்சன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு ப்ரீமியமான ஒரு இதில் மாடுலர் கிச்சன் இருக்குங்க. அழகாக வந்து கவுண்டர் டாப்பு ஸ்பைஸ் ரேக் எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. செட்பேக் ஏரியாவுக்கு ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க. இது செட்பேக் ஏரியா. டபுள் சைடு வந்து உங்களுக்கு வந்து ரோடு இருக்குங்க. இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் இந்த சைட்லேயும் உங்களுக்கு வந்து ரோடு தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு கிச்சன் தான். கிச்சன் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாக இருக்குங்க. வாங்க மாடிக்கு போய்ட்டு மாடியில் இருக்க பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். இது நல்ல ஒரு அழகான ஒரு இது கிரானைட் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு. சைடில் வந்து எஸ்எஸ்ல ரெயிலிங் கொடுத்துருக்காங்க. இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஹால் வந்து நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹாலு. இங்கே டிவி யூனிட் வச்சுக்கலாம். இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய ஜன்னலும் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃப்ளோரல் டிசைன் நல்லா அழகாக பண்ணியிருக்காங்க. இது ஒரு பெட்ரூம். இந்த பெட்ரூமோட டோரு நல்லா அழகான ஒரு டெஸ்ட் டோர் தான். உள்ளே என்ட்ரானிங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 18ன்ற சைஸில் பெட்ரூமாக ஹாலான்ற லெவலில் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம். 2 ஜன்னல் வச்சு அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாச் டாய்லெட் இருக்குங்க. அது ஒரு டோர் WBC டோரு. நல்ல ஒரு 7க்கு 8ன்ற சைஸில் உங்களுக்கு வந்து இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குது. ரெஸ்ட் ரூம்லேருந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா இது ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியாவில் கபோர்டு லாஃப்ட்டு எல்லாமே வந்து அழகாக கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு பெட்ரூமு. இந்த பெட்ரூமோட டோரு அழகான ப்ரெஸ்டூட் டோரு. உள்ளே வந்தீங்கன்னா இதுவும் நல்ல ஒரு பெரிய பெட்ரூம் தாங்க. இதோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12க்கு 18ன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தான். ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு அட்டாச் டாய்லெட்டும் அழகாகவே பண்ணி கொடுத்துருக்காங்க. WBC டோரில் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஒரு பெட்ரூம் தான். இது ரெஸ்ட் ரூம் தாங்க. ரெஸ்ட் ரூமா இல்லை பெட்ரூமான்ற லெவலில் நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குது. சீலிங் வரைக்குமே டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெஸ்ட் ரூமோட சைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 8க்கு 13ன்ற சைஸில் இருக்குங்க. இங்கே வந்து ஷெல்ஃபு லாஃப்ட்டு எல்லாமே பண்ணி கொடுத்துருக்காங்க. இது பால்கனிக்கு டோரு நல்லா அழகாகவே இருக்குங்க. ரோட் சைட் பால்கனி. இது பார்க்கறதுக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள். 30 அடி ரோடு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் நடந்துட்டுருக்கு. அது வந்து இங்கேருந்தே தெரியுங்க. ஸோ இந்த ஏரியா நியர்பையில் நம்ம நிறைய ப்ராப்பர்ட்டி பண்ணுறோம். அது வேணால் ஸ்க்ரீன் நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்குது. தேங்க்யூ.